திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 965, அதிகாரம் மானம். விஸ்வாமித்திரர் கடுந்தவம் செய்து சிறந்த தவ வலிமை பெற்றார். அதனால் மிகுந்த ஆணவமும் தற்பெருமையும் கொண்டு தேவலோகம் சென்று தன்னை பிரம்மரிஷி என்று அழைக்குமாறு வற்புறுத்தினார். வசிஷ்டர் உங்களை பிரம்மரிஷி என்று ஒப்புக்கொண்டால் அதன்பின் தாங்களும் ஏற்றுக்கொள்வதாக தேவர்கள் கூறிவிட்டனர். உடனே வசிஷ்டரிடம் சென்று தன்னை பிரம்மரிஷி என்று அழைக்குமாறு வேண்டினார். ஆனால் வசிஷ்டர் அவ்வாறு அழைக்க மறுத்துவிட்டார். இந்த அவமானத்தால் விஸ்வாமித்திரர் கடும் கோபமடைந்து வசிஷ்டரின் 100 புதல்வர்களையும் அழித்தார். ஒரு முறை வசிஷ்டர் தனது மனைவி அருந்ததியை விஸ்வாமித்திரர் ஆசிரமம் சென்று ஒரு பிடி உப்பு வாங்கி வா என்றார். அதற்கு அருந்ததி, என்னுடைய 100 பிள்ளைகளையும் கொன்றவரிடமிருந்து உப்பு வாங்கி வரச் சொல்கிறீர்களே, உங்கள் கட்டளை எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது என்றார். அதற்கு வசிஷ்டர், எனக்கு அவர் மீது நிறைய அன்பு உண்டு என்றார். அவ்வளவு அன்பு இருந்திருந்தால் நீங்கள் அவரை பிரம்மரிஷி என்று அழைத்திருக்கலாமே, நானும் என்னுடைய 100 பிள்ளைகளை இழந்து இருக்க மாட்டேனே என்றார் அருந்ததி. அதற்கு வசிஷ்டர், அவரிடம் எனக்கு அன்பு இருந்ததால் தான் அவரை பிரம்மரிஷி என்று அழைக்கவில்லை, அவ்வாறு செய்யாததால் தான் அவர் பிரம்மரிஷி ஆகக்கூடும் என்ற நம்பிக்கை இன்னும் எனக்கு இருக்கிறது என்றார். அந்நேரத்தில் விஸ்வாமித்திரர் மிகுந்த கோபத்துடன், இன்று வசிஷ்டர் தன்னை பிரம்மரிஷி என்று ஒப்புக்கொள்ளாவிட்டால் அவரை கொன்று விடுவது என்ற முடிவுடன் வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு அருகே வந்து நின்று கொண்டிருந்தார். அவர் காதுகளில் வசிஷ்டர் கூறியது அனைத்தும் விழுந்தது. ஆத்திரத்தில் அறிவிழந்து இப்படிப்பட்டவரை கொலை செய்ய துணிந்து விட்டேனே என்று வருந்தினார். உடனே உள்ளே சென்று வசிஷ்டரின் கால்களில் விழுந்து, என்னை மன்னியுங்கள், நான் மன்னிப்பு கேட்க கூட தகுதியற்றவன் என்றார். வசிஷ்டர் தன் 2 கரங்களையும் நீட்டி, எழுந்திடுங்கள் பிரம்மரிஷி என்றார். வசிஷ்டர் கூறியதை கேட்ட விஸ்வாமித்திரர் விக்கித்து போனார். உன்னுடைய ஆணவத்தை இழந்து விட்டாய், அதனால் இன்று நீ பிரம்மரிஷி பதவியை அடைந்து விட்டாய் என்றார் வசிஷ்டர். அதன் பின்னரே விஸ்வாமித்திரர் பிரம்மரிஷியாக உலகங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். மலைபோல் உயர்ந்த நிலையில் உள்ளவரும் தாழ்வுக்கு காரணமான செயல்களை ஒரு குன்றிமணி அளவு செய்தாலும் தாழ்ந்து போய் விடுவர் என்பதை குன்றின் அணையாரும் குன்றுவர். குன்றுவ குன்றி அணைய செயின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இழிவினை செய்தால் குன்றிமணி, நல்லவை செய்தால் குன்றில் ஒலி. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.